ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் வித் கவிராஜ். எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு வாழைப்பழம் 4 பிரெட் இருந்தால் இந்த ஸ்வீட் வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வெளியில் லைட்டாக முறுமுறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைக்கெலாம் வந்து டக்குன்னு செஞ்சு கொடுத்துலாம். ஈவினிங் ஒரு ஸ்நாக் ரெசிபி மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு நேந்திரம் பழம் தான் இருந்திருக்கேன். உங்கள்கிட்ட நேந்திரம் பழம் இல்லைன்னா வேறு வாழைப்பழம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச நேந்திரம் பழத்தை ஒரு பழத்தை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து கலருக்காக தான் மஞ்சத்தூள் சேர்க்குறோம். சேர்த்து இதில் வந்து நல்லா வதக்கி விட்ருங்க. நான் சொன்ன மாதிரி நேந்திரம் பழம்னா வேறு வாழைப்பழம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு நேந்திரம் பழம் வந்து நல்லா மசிஞ்சு வரணும். அதுக்காக தான் நம்ம அடுப்பில் போட்டு வந்து வதக்கிட்டு இருக்கோம். இது கூடயே வந்து சுகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 பிரெட் எடுத்திருக்கேன், ஒரு நேந்திரம் பழம், அதுக்கு வந்து 3 டீஸ்பூன் சுகர். ஸோ வந்து இப்போ ஜீனி சேர்த்தோடனே அதை நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அது கூடயே சேர்த்து நேந்திரம் பழமும் நல்லா வந்து மசிய ஆரம்பிக்கும். ஸோ கரண்டியை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா மசியணும், நேந்திரம் பழம் நல்லா மசிச்சுக்கோங்க. இது நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். நான் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க மறக்காமல். அடுப்பு ஆனில் இருக்க வேண்டாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் கலந்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்ருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 4 ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சூடு லைட்டாக ஆனதுக்கப்புறமா நீங்கள் கைட்டே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். அதனால் இப்போ லைட்டாக கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஹீட் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கைட்டே வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். மறக்காமல் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இது எல்லாமே செய்யும்போது, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். ஸோ இப்போ வந்து எல்லாம் கலந்து வந்துருச்சு இல்லையா. இப்போ வந்து நல்லா வந்து கைட்டே மிக்ஸ் பண்ணிவிட்டு லட்டு சைஸு குட்டி குட்டி உருண்டையாக அதை வந்து பிடிச்சிக்கலாம் நம்ம வந்து. ஸோ வாழைப்பழம், நெய் அதெல்லாம் இருக்கிறனால நமக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக தான் வரும். அதனால் வந்து குட்டி குட்டியாக உருண்டையாக பிடிச்சிக்கோங்க லட்டு சைஸுக்கு. ஸோ நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜீனி வந்து டேஸ்ட் பார்த்து தேவைப்பட்டா ஜீனி சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி வந்து லட்டு மாதிரி தனித்தனியாக பிடிச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி லட்டாக பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு குழிப்பணியார கல் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் வந்து எல்லா குழியிலையும் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு கல் வந்து சூடானதுக்கப்புறமா நம்ம பிடிச்சி வச்சோலையா லட்டு, ஒவ்வொரு குழியிலையும் ஒவ்வொரு லட்டாக போட்டுருங்க. போட்டுட்டு அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா சைடும் ஒரு லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் வந்து வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக கரண்டி வச்சு அப்படியே திருப்பி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா எல்லா சைடும் இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலராக வந்துடும். லைட்டாக வந்து இது பண்ணால் லைட்டாக வந்து சூடானால் போதும், ரொம்ப முறுமுறுன்னு வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா முறுமுறுன்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான வந்து வாழைப்பழ லட்டு ரெடி ஆயிடுச்சு. இல்லை தேங்காய் பூ சேர்க்கறதுனால நீங்கள் ஒரு நாள் தான் வச்சுருக்க முடியும். அதுக்கு மீறி வச்சுருந்தீங்கன்னா கெட்டு போயிடும். அதனால் அட் அ டைம் அன்றைக்கி ஒரு நாள் செஞ்சால் அன்றைக்கே சாப்பிட்டு முடிச்சிடுங்க. வாழைப்பழம் மட்டும் புளிப்பு இல்லாத வாழைப்பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. புளிச்சிச்சின்னா வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ வந்து புளிப்பு இல்லாத வாழைப்பழம் எந்த வாழைப்பழம்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட்டு அஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் எப்போயுமே இருக்கும். ஸோ டக்குன்னு இந்த லட்டு வந்து செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பழம் சேர்த்ததுனால வந்து க்ரன்ச்சியாக ரொம்பவே நல்லாயிருக்கும். மறக்காமல் ஒரு தடவை இந்த பனானா ஸ்வீட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.